தமிழகத்தின் தரணியில் ஏட்டில் எழுதப்படாத எண்ணற்ற கதைகளும் கவிதைகளும் காவியமாய் கிராமங்களைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அத்த அடிச்சானா அத்திமரு பூத்திடுமே, மாமமய அடிச்சானா மாமரமும் பூத்திடுமே. கலாச்சாரம், பண்பாடு இவை யாவும் சிறிதும் மாறாமல் எத்தனையோ நிகழ்வுகள் நம் சிந்தனையை தூண்டும் சிற்றலக்கிய சுவடுகளால் மனம் பரப்பி வருகிறது. வணக்கம் நேயர்களே, கிராமிய மனம் நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னதான் இந்த நவீன காலகட்டத்தில் நம்ம சின்ன திரை பெரிய திரையில சினிமா டிராமான்னு பல விஷயங்களை பார்த்தாலும் இது எல்லாத்துக்கும் ஆணி வேறாவும் அச்சாணியாவும் இருக்கிறது கிராமிய கலைகள் தாங்க. இந்த கிராமிய கலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்னு ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போலாங்க. அப்படிப்பட்ட இந்த கிராமிய கலைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூத்துங்க. அப்படி கூத்துக்கு என்ன தனிச்சிறப்பு இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? எந்த வசதியுமே இல்லாத அந்த காலத்துல அந்த அரிக்கன் லைட்டு வெளிச்சத்துலயும் அரிதாரம் பூசிக்கிட்டு ஆண்களே பெண் வேடம் இட்டு எவ்வளவு அழகா ஆடுறத ஆடுறதுக்கும் அடடா அதுவே ஒரு தனி அழகுதாங்க. அப்படிப்பட்ட இந்த தெருக்கூத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாபாரதத்துல வர ஒரு பகுதியான பாஞ்சால குறவஞ்சி. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தெருக்கூத்தை நமக்காக வழங்க வராங்க சிவா குழுவினர். என்ன நேர்களே, சினிமா டிராமால இருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் வித்தியாசமா இந்த தெருக்கூத்தை பார்க்கலாமா? இந்த நட்பெரும் சபையிலே வந்திருக்கும் பேர்வழி அவன் என்று சொல்லக்கூடிய 56 தேசத்தையும் பரிபாலிக்கக்கூடிய நாமதேயம் துரை துரியோதன. எனது தாயார் காந்தாரி அம்மையார், தந்தையார் திருதராட்டிர மகிழ்வை. இப்படி இவர்கள் இருவரும் சோபாவத்தில் பிறந்தவர்கள். என்னுடன் நானவர்கள் 100 பேர். ஒரே ஒரு தமக்கை ஆக 101 பேர். அப்படியாகத்தானே இந்த பூமியின் வாழ்ந்து வருகின்றோம். மேலும் சபைக்கு வந்து வெகு நேரமாகிவிட்டது. சபையை வணங்கி பிறகு பார்க்கலாம். மேன்மையாய் முத்தொழில் நடத்தே இந்த சபையின் கண் எதற்காக வந்திருக்கின்றேன்? எங்களுக்கு தாயாதியாக விளங்கக்கூடிய பஞ்சமே பிறப்பாக கொண்ட பஞ்ச பாண்டவர்களை அண்ணவர்களை
அண்ணவர்கள் மீது பொறாமை கொண்டு நல்ல மானாக விளங்கக்கூடிய ஜெகனி மாமா வரவழைத்து அண்ணவர்கள் லகுவாக அழைத்து சூது சொக்கட்ட நாடி ரத்தகத பத்தை துறபதை என்று சொல்லக்கூடிய உப்பு சட்டி உறவோடு கழித்து கொண்டு அப்படி கழித்த பின் அண்ணவர்களுக்கு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 12 ஆண்டு வனவாசம் என்றால் காலகட்டத்திலே காலத்தை கழிக்க வேண்டும். ஓராண்டு அஜ்ஞாதவாசம் என்றால் 12 ஆண்டு முடிந்தவுடனே ஓராண்டு 13வது வருடம் மறைமுக வாசம் கண்ணிலும் தென்படாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து மறுபடியும் வந்தால் அண்ணவர்களுக்கு நாடு இல்லை என்றால் மறுபடியும் சுடுகாடு என்பதாகத்தானே லிகிதம் எழுதி அஸ்வத்தாம இடத்திலே ஒப்படைத்து விட்டு அண்ணவர்கள் என்ன செஞ்சீங்க? கொள்வரை காட்டில் கதி என்று ஓட்டி இன்றோடு 11 ஆண்டும் 6 மாத காலமாகின்றது. இன்றைய தினத்திலே 11 ஆண்டு 6 மாத காலமாகின்றது. அண்ணவர்கள் காலகத்திலே உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்று மனவேக்கோலப்பட்டு என் நல்ல மகனாகிய ஜெகனி மாமா வரவழைத்து யோசனை கேட்டு ஜெகனி மாமாவோ மைத்துனா பாண்டவர்கள் 8வது வனத்திலே திட்டமிட்டபடி மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்து அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக தனே தெரிவித்தார். சந்தோஷப்பட்டு ஆனால் என் தாத்தாவாக விலகக்கூடிய பீஷ்மாச்சாரி ஓடி வந்து துரியோதனா உன்னுடைய மாமா பேச்சை கேட்க வேண்டாம், பாண்டவர்கள் இறக்கவில்லை அண்ணவர்கள் உயிருடன் தான் இருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார். இவர்கள் 20 வாதத்தையும் திறமேற்கொண்டு நானே நேரடியாக சென்று ஒவ்வொரு காரணமாக சென்று அவர்கள் உயிருடன் இருக்கின்றாரா இல்லை என்று பார்த்து வர புறப்பட்டுள்ளேன். அப்படி நான் சென்று புறப்பட்டு திரும்பும் பர்யந்தம் பரதேசி யாராவது நாட்டை நாடி வந்தால் அண்ணவர்களுக்கு வருத்த சணலை தான் இட வேண்டும், போட வேண்டும். ஏனென்றால் பச்சை சணலை இட்டால் ஒருவேளை பாண்டவர்கள் மறைமுகமாக வந்து வாங்கி சென்றால் ஆணையத்தில் இறைத்து பயிரிட்டு அதை கொண்டு பிறத்து உயிர் பிழைப்பார்கள். ஆகையால வருத்த சணலை போட வேண்டும். தாம் போடு, நான் சென்று வருகிறேன். இந்த பேர் பெற்ற சபையில வந்திருக்கக்கூடிய மாதிரி இன்னார் யார் என்று தெரிகிறதா? விளக்கத்தோடு சொல்ல தெரியுமா? நான் நாதி பராபரே அம்மை கோபாலை வந்தேன் ஆதி பராபரே மாதவா அம்மா ஆதி பராபரி அம்மை கோபாலா தேவி வந்தேன் என்று தெரிவித்தேன். ஆமா, அப்படி இருக்க நான் யாருக்கு பெண்ணாக பிறந்தேன்? பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் யாகம் ஒன்று நடத்தினார். அக்னி யாகத்திலே நான் பிறந்தேன். ஆமா, அப்படி எனக்கு பிறந்ததால் பாஞ்சாலி பாண்டவர் 5 நடு பிறந்த அர்ஜுனா பெருமானை மணந்தேன். ஒருவரை மாலையிட்டு 5 தேவியாக வாழ்ந்து வருகிறேன். ஆமாமா, அப்படி இருக்க படுபாவியான துரியனோ எங்கள் மீது வஞ்சம் கொண்டு சூது சக்கட்ட நாடி 12 ஆண்டு கானகம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கைத்து வந்தால் நாடு இல்லையே கையில் திரு ஓடு என்று தெரிவித்து எங்களை கானகத்தில் அனுப்பி வைத்தான். ஆமா, இதுவரை நாங்கள் 11 ஆண்டு 6 மாத காலம் கழித்தோம். மீதம் இருக்கும் 6 மாத காலத்தை எப்படி கழிப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் இன்றைய தினம் எங்க அண்ணனை தோத்திரம் செய்ய வேண்டும். கண்ணக்காக்கின்ற என்று சொன்னான் அவர் வருவாரோ மாட்டாரோ கண்ணா
ஊட்டி இருவர்களுக்கும் பயமுட்டி துரியோதனோ தாடகம் அனுப்பி விட்டான் பஞ்சபாண்டவரை. ஆமாம். அவர்களோ 11 ஆண்டு காலம் நாடகம் கழித்து விட்டு 6 மாத காலம் கழிக்க முடியாமல் காலத்திலே என்னை கோரி அழைத்திருக்கின்றார்கள். ஆமாம், சென்று காணலாம். அண்ணா போற்றி போற்றி அண்ணா அண்ணா உன் பொன்னடி கமலம் போற்றி. உங்கள் திவ்ய பொற்பாதங்களுக்கு அடியேன் அநேக கோடி சரணம் அண்ணா. வாழி வாழி எனக்கு என்னை வாய் நிறைய வாய் வாய் என்று வாழ்த்தி வரமளிக்கிறீர்களே. இந்த காணகத்திலே 11 ஆண்டு 6 மாத காலம் கழித்தோம். மீதம் இருப்பதோ 6 மாத காலம் 1 வருடம். அதை நான் எப்படி அண்ணா கழிப்பது? தங்கா அண்ணா யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அண்ணா. இந்த அண்ணன் இருக்கும்போது ஆமா. உனக்கு என்ன குறை நேரும்? அண்ணா உனக்கு ஒரு குறையும் வராமலே நான் செய்து முடிக்கிறேன். அப்படியே ஆகட்டும் அண்ணா. தங்கா அண்ணா நீயோ இந்த அஜ்ஞாதவாசத்தை கழிக்க வேண்டுமானால் ஆமா உன்னுடைய ரூபத்தை மாற்றி என்னுடைய ரூபமா? ஆமா குறவேடம் தாங்கி அண்ணா குறவேடமா? ஆமாம். அண்ணா நீ எதற்காக குறவேடம் அண்ணா? நீ நாட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா? அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம்? ஆமா. படுபாவியான துரியன் இந்த வேடத்தில் என்னை பார்த்தால் மறுபடியும் 11 ஆண்டு காணகம் 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் துரத்துவான் என்று அண்ணா. ஆமாம். அண்ணா உங்கள் சித்தப்படியே நடந்து கொள்கிறேன். அப்படியே நீங்கள் குறவேடம் தாங்கி ஒரு கையில் ஒரு குழந்தையோடு சென்று அந்த அஸ்தினாபுரத்திலே குறி உரைத்து சென்னல் பெற்று வந்து பொன்னும் பொருளும் பெற்று வந்தால் இந்த அஜ்ஞாதவாசத்தை சுலபமாக கழித்து விடலாம் தங்கா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. நீங்கள் சென்று வாருங்கள் அண்ணா. சீரும் சிறப்பமாக வாழ்வாய் தங்கா. பாஞ்சாலே அரபே என்ன பாத்தாடி அப்படியே அப்படி தீயில் பிறந்திட மாய குரத்தினான். மாய குரத்தி செய்வது சஞ்சாரம். இந்த பாவி சட்டம் அது தீயில் அலைஞ்சிட படுவது என் கோரம். ஆமா நான் 13 வருட காடு என்னை பார்க்க சொன்னது நாடு. அப்படி குறைமாடு சரணாடி வந்திருக்கின்றேன். ஆமா எப்படிமா? ஆனால் 11 வருட காலம் 6 மாதமும் அப்படி காலத்தை கழித்தோம். என் அண்ணன் கோபால கண்ணன் குரத்தியாக உருமாறி துரியோதனத்தில் குறி சொன்னால் வரத்த சென்னலை உனக்கு தருவேன். அப்பொழுது சந்தோஷமாக வாழலாம் என்று என் அண்ணன் கோபால கண்ணன் உரைக்க அதுபடி இப்ப எங்க போனா? எங்கம்மா சாமியே அஸ்தினாபுரம் செல்ல வேண்டும். அஸ்தினாபுரம் சென்று துரியோதன சக்கரத்தில் குறி சொல்ல வேண்டும். ஆமா அவர் குக்கக்கூடிய வரத்த சென்னையில வாங்கி வர வேண்டும். புறப்படி அஸ்தினாபுரம். மகாராஜா முதலாவனம், 2ஆவனம், 3ஆவனம், 4ஆவனம், 5ஆவனம், 6ஆவனம் என்று 6-7 வாழ்க்கை சுற்றி வந்துள்ளேன். ஆமா இது நாள் வரைக்கும் பாண்டவர்கள் உயிரோடு இருப்பதாக தெரியவில்லை. யாதொரு தடயம் இல்லை. ஆமா கடைசியாக 8ஆவது வனம் சென்று பார்க்க வேண்டும். 8ஆம் வனம் தன்னை நாடியே ராஜன் காவலன் 8ஆவது வனம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷவனத்திலே பாண்டவர்கள் திட்டமிட்டபடி இறந்து விட்டார்கள் என்பதாக தெரிகின்றது. ஆமா ஆகினாலே நாடு செல்ல வேண்டும். நாடு சென்று நாட்டிடமாகத்தானே அண்ணனுக்கு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா பங்காளி இறந்தால் நீங்க செய்யணும். கர்ம காரியத்தை நான் செய்வதுதான் முறை. ஆகினாலே கர்ம காரியம் செல்ல வேண்டும். ஓடிவா ஓடிவா நான் காணகம் சென்ற தருவையிலே நாட்டிடமாக ஒரு மாய புரட்சி என் மனைவி பானுவை பார்த்து அநேக குறிகளை உரைத்திருக்கின்றார். ஆகையினாலே அந்த குரத்தை நேரில் சென்று பார்த்து என் மனைவிக்கு உரைத்த குறியை போல எனக்கு உரைக்க கேட்டு பிறகு செல்லலாம். திருகுடல் பட்டி பெற்றெடுத்த முத்து தமிழ் இலக்கியத்தின் தலையாய சொத்து. திரைப்பாடல்களில் நவரசத்தின் சித்து கண்ணதாசன் எனும்
கவிஞர்களின் வித்து. பொதிகை தொலைக்காட்சி தரும் புதிய தொடர் காவிய தாயின் இளைய மகன். செவ்வாய்தோறும் இரவு 8:30. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்றார் அப்பர் சுவாமி. கவியரசரை பேசாத நாள் நான் பிறக்காத நாள் என்று நான் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு அவர் நண்பர், ஆசிரியர், குரு, வழிகாட்டி, அண்ணன் இல்ல, எனக்கு தெய்வம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாராம். கண்ணில் கண்ட மனிதனை எல்லாம் நலமா என்றாராம். நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. வரிரோ வரிரோ அரிரோ வரரோ. காவிய தாயின் இளைய மகன். செவ்வாய்தோறும் இரவு 8:30. அப்படி அஸ்தபுரை நோக்கி வரும்பொழுது இந்த அஸ்தபுரத்திலே நான் என்னென்ன பச்சை குத்துவேன்? என்ன பச்சை குத்துமா? அது பச்சனையா குத்தலையோ நான் எப்படியாவது குரு சொல்லி பலத்த செங்கலை பெற வேண்டும். அப்படி துரதுரியோன சக்கரவர்த்தி அவையில் இருக்கிறார சென்று பார்த்து நமது நாட்டிடமாகத்தானே என் மனைவிக்கு உரைத்த குறிகளை உரைக்க வேண்டி. ஆமா, குரத்தி எங்க இருக்கின்றால் அருகாமல் தான் இருக்காங்க. பார்க்கின்ற நேரத்திலே என்ன அவள் உருவமானது குரத்தி போல தோன்றவில்லையே. ஆமா, என்னிடத்திலே என் மனைவிக்கு உரைத்த வாக்குப்படியே குறிகள் படியே என்னை கேட்டறிந்து பிறகு சோதிக்கலாம். ஆமா, புறமாதே யாரது? யாரம்மா புறமாதே? என் மனைவிக்கு உரைத்த குறிகளை போல் எனக்கும் உரைத்தாயானா? என் மனைவிக்கு உரைத்த குறி போல எனக்கும் உரைப்பாயம்மா? சாமியே, உனக்கு குறி இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்ல பிரகாரம் நீ நடக்க வேண்டும். காவலே சொல்லு எடுத்துக்குவான். புறமாக தெரிவித்த வண்ணம் உனக்கு குறிகளை உரைக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல நீ செய்ய வேண்டும் என்று உரைக்கின்றாள். ஆமா, அப்படி என்னதான் தெரிவிக்கின்றாள்? புறமாதே சாமியே, நான் என்ன செய்ய வேண்டும்? நெல் விதையத்தான் பரவி வராஜ மன்ன வராஜ மன்ன. காவலே மகாராஜா, புறமாது தெரிவித்தவன் நெல் விதைகளை தான் பரப்பியே நெல் விதைகளை பூமியிடத்தமாகத்தானே பரப்பினால் நான் குறி உரைக்கின்றேன். ஆமா என்பதாக தெரிவிக்கின்றாள். ஆமா, இது ஐதீகம். எப்படி என்றால் ஒரு குறி சொல்ல வேண்டும் என்றால் நெல் விதைகளை கீழே பரப்பி அதன் பிறகு
குறிகளை கேட்க வேண்டும் மன்னவர் சொல்ல வேண்டும். ஆமா. காவலே ஓடோடி சென்று அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நெல் விதைகளை கொண்டு வந்து கீழே பரப்பிடுவார். அப்படியே ஆயிட்டுங்க. மாதே, அம்மா புறமாதே, நீ கேட்ட வண்ண நெல் விதைகளை பரப்பி உள்ளேன். எனக்கு குறிகள் சொல்வாய். சாமியே, நெல்விதை பயிர்த்து இந்த அவனி முழுதாளுகின்ற ஒரு ராஜ மன்னா, ஒரு ராஜ மன்னா. அவனை முழுவதும் ஆளுகின்ற ஓர் ராஜமன்னா. ஆமா. காவலே ஐயா, அவன் என்று சொல்லக்கூடிய 56 தேசத்தை ஒரு நடுவில் செலுத்தப்படான் என்று துரை தெரியாது என்பது இந்த உலகத்திற்கே தெரியும். ஆமா. என்ன சொல்லிதான் தெரிய போகின்றதா? மேலும் குறமாதே மேலும் விளக்கமா தெரிவிப்பாய். ஐயா, ஓ சாமி, அந்த லக்ன குமாரனுக்கு ஒரு ராஜ மன்னா, ஒரு ராஜ மன்னா. வரப்பியா சாமியே. காவலே ஐயா, லக்கண குமாரன் மகனுக்கு பூணூல் கல்யாணம் திருமணம் செய்தது நம் மூணு மரிசியா பண்ணாமா? கண்டிப்பா நம்ம இந்த உலக மக்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த செய்தி இது. புறமாதே மேலே என்ன தெரிவிப்பார்? ஐயா சாமியே, அந்த பாண்டவரை லகுடனை வர வைத்து வருகின்ற வயதனிலே வாசி முல்லை நட்டு வைத்து அந்த ஐவரை கொல்ல நினைத்தது உண்மையா? காவலே மகாராஜா வருகின்ற வழிகளிலே ஆமா கூறுவசை நட்டு பாண்டவர்களை கொல்ல பார்த்தது. இங்க வா ராஜா, நீ சொன்னியா அவளுக்கு? நான் சொல்லுங்க. இவன் யோகமா சொல்லுகின்றான். அந்தமா உள்ளபடி சொல்றாங்க. இருந்த போதே புறமாதே அப்படி ஒன்று நாங்கள் செய்யவில்லை. அப்படியா? அப்படி ஒன்று செய்யவில்லையா? அது மட்டும் கிடையாது, அவங்க குளிக்கின்ற குழந்தையிலே குழந்தையில ஊர்வசிய நாட்டி வச்சு பாண்டவர்கள் குளிக்கின்ற குளத்திலே கூறுவசி நட்டது உண்மைதான். ஆமா, நம்ம செஞ்சோம்ல, கண்டிப்பா செஞ்சு நம்ம புறமாதே என்ன அப்படியாகத்தானே ஆமா பாண்டவர்கள் குளிக்கின்ற குளத்திலே நாம் கூறுவசி நடவில்லை, இல்லையா? அவர்களை கொல்லவும் பார்க்கவில்லை. அப்ப ராஜமன்னா அது மட்டுமா செய்த? அவ உண்ணுகின்ற சோதானில திசம் அதை தான் கலந்து பாண்டவர்கள் உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை மூட்டினோம் அல்லவா? ஆமா. அது எப்படி என்னவளுக்கு தெரிந்திருக்கும்? இருந்த போது புறமாதே அப்படி பாண்டவர்களை நடுவாக வரவழைத்து அந்த உண்ணுகின்ற உணவிலே நான் விஷத்தை கலக்கவில்லை. ஓ சாமியே, அப்படி உண்ணுகிற விஷந்தனிலே சாரத்தை உண்ணுகின்ற உணவுதனிலே விஷமதை கலக்கவில்லை என்று சொல்கின்ற. ஆனால் அது மட்டும் கிடையாது, இம்ம நேரம் உனக்கு நான் குறி உரைத்தமாறு எனக்கு வரத்த சேனலை கொடுத்தால் இங்க வா. ஏனென்றால் இந்த குரமாதானவர் நமக்கு வேண்டிய குறிகளை உரைக்க செய்தார். ஆமா, அண்ணவள் உரைக்கும் போது அண்ணவளை பார்க்கின்ற சமயத்திலே அண்ணவள் குரத்தி போல எனக்கு தெரியவில்லை. இருந்த போதும் சந்தேகமா இருக்கு. அண்ணவள் குரத்தியா இல்லை யார் என்று சந்தேகமாக இருக்கின்றது. ஆகையால் அண்ணவளை சோதித்து பார்க்கலாம். அம்மா குரமாதே சாமியே, அப்படி நீ குறைத்த குறிகளுக்கு நான் பொன்பொருள் திரவியம் என்று சொல்லப்படும் என்ற கிரகத்தை உன்னத்தில் கொடுக்கின்றேன். நீ கேட்டதை விட பல மடங்கு அதிகமாக கொடுக்கும் பொழுது உன் மனமான சந்தோஷத்தில் மிதக்கும் அல்லவா? ஆமா. அப்படி சந்தோஷத்தில் மிதக்கும் பொழுது நீ எப்படி நடப்ப என்பதை நடந்து காட்டு பார்ப்போம். ஓஹோ ராஜா, நீ எனக்கு சரநிலை கொடுக்கும் போது நான் எப்படி நடக்க வேண்டும் என்று உன்னிடத்துல காட்ட வேண்டுமா? அப்படி நான் நடந்து காட்டுகிறேன் பார். காவலே மகாராஜா என்னவள் நடையை பார்த்தனையா? ராஜா பரம்பரையில் நடக்கின்ற நடையை போல் தெரிகின்றதல்வா? என்னவள் குரத்தியா? கிடையாது. இருந்த போது இன்னொரு தரம்
சோதித்து பார்க்கலாம். அம்மா குரமாதே சாமி நான் விலை உயர்ந்த பொருட்களை திறமை என்று சொல்லக்கூடிய யோனைகள் அனைத்தையும் உணர்த்தில் கொடுத்து நீ தன்னந்தனையாக கானகத்திலே செல்லுகின்றாய். ஆமா செல்லும் பொழுது ஒரு கணவன் ஓடி வந்து உன் பொருளை கடவாளி செல்ல ஓடி வந்தால் அப்போது என்னவென்று யாரை அழைப்பாய்? அப்போ நான் யாரை நினைப்பேன் தெரியுமா? அதுக்கு கோவிந்தா சபாஷ் 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 சபாஷ். காவலே நினைத்தது சரியாகி விட்டது. பார்த்தனையா அந்த பேடி பசங்கள் பஞ்சமே பிறப்பாக கொண்ட பஞ்ச பாண்டவர்கள் கையால் ஆவாத பிள்ளைகள். ஆமா இதனால் யாரும் தெரிகின்றதா? பாஞ்சாலி பார்த்தனையா யார் அழைக்கின்றாள்? ஹரிஹரி கோவிந்தா என்று அந்த மாயனை அழைக்கின்றாள். என்னவள் திட்டவட்டமாக குறைத்து இல்லை. பாஞ்சாலியினுடைய விலங்கிட்டு சிறையில் தட்ட பார்த்தோம். யாரும் தெரியலையா? மலை வாய் குறவன். உண்மையிலே நான் குறவன் கிடையாது. பாண்டவரின் நடு பிறந்த அர்ஜுனா பெருமா. அப்படி இருக்க அர்ஜுனாரை நாடி என்னுடைய தேவியான பாஞ்சாலியோ குறைத்து வேடம் சென்று இருக்கிறார். ஆகையால் அவளை சென்று காண வேண்டும். புறப்படி போகலாம். காவலே அந்த குறைந்தையை சிறையிட்ட உடனே குரத்துக்கு கணவனாக விளங்கக்கூடிய குறவன் ஓடி வந்து நமது நாட்டிலே பெண்டியான முதாகுதம் செய்கின்றான். அண்ணவனை சமாளிக்க நம்மளால் இயலவில்லை. ஏனென்றால் ஒரு பேரரசனாக விளங்கக்கூடிய அவனை என்று சொல்லக்கூடிய 56 தேசத்துக்கு மனசனாக விளங்கக்கூடிய நான் ஒரு குறவனத்தில் சரியாக சண்டை செய்ய முடியாது. ஆகையினாலே அந்த குறவன் வந்த நோக்கம் சன்னலை பற்றி செல்லலாம் என்று வந்திருக்கின்றான். குறவனும் குறத்தியும் ஆகையினர் குறவனும் குறத்தியும் தான். ஆகையால் அவர் அன்னவர்களுக்கு வருத்த சன்னலை இட்டு என் கையால் இடக்கூடாது. ஏனென்றால் என் கை ஜனநாயகம் படைத்த கை. நான் கொடுத்தால் வளர்ந்து கொண்டே போகும். தாத்தாக விளங்கக்கூடிய பீஷ்மரிடத்திலே தெரிவித்து அண்ணாவர்களுக்கு அவர் கையாலே சரணை கொடுத்து அனுப்ப வேண்டி கட்டளையிடுகின்றேன். சென்று வருகின்றேன். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் காட்டாக விளங்கக்கூடிய பீஷ்மர் என்னுடைய நாமதேயம். ஆமா நம்ம நாட்டை நோக்கி வருகின்ற குறவர்களிடத்திலே நான் யுத்தம் செய்ய தகுதியற்றவனாகி விட்டேன். ஆகையினாலே என் தகுதி கருவத்தில் யுத்தம் செய்ய தகாது. என் கருத்தினால் நான் சரணை கொடுக்க மாட்டேன். உன் கருத்தினாலே உகந்து நீ சரணை கொடுத்து அனுப்புவாய். சென்று வருகின்றேன் தாத்தா. அப்படியே தாத்தா நமஸ்காரம். என்ன தாத்தா என்று அழைக்கின்ற? என்னடா குறவா? நான் குறவன் அல்ல, பாண்டவரின் நடுபிறந்த அர்ஜுனா பெருமான். அப்படியா? இது என் தேவி பாஞ்சாலி. சரி, உங்களுடைய ரகசியத்தை நான் தெரிவிக்க மாட்டேன். துரியோதனனுக்கு சென்னல் பெற்று கானகத்தை சுகமாக கழித்து வெற்றியுடன் வாருங்கள். அப்படியே ஆகட்டும் தாத்தா. நேர்களே, வழக்கமான சினிமா, டிராமா, சீரியல் பார்க்கறத விட இந்த தெருக்கூத்தை பார்த்தது உங்களுக்கு மன நிறைவை தந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.